போறாரு. அங்க போனவருக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அங்க ஒரு தெரு முழுக்க முழுக்க சாமிய கூட்டம் தான். அவ்வளவுதான், அவர் கதை முடிய போகுதுன்னு நினைச்சவரு அங்க இருக்க ஒரு பீரங்கி வண்டிக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறாரு. ஐயோ எப்படிடா இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க அவருடைய நல்ல நேரமா என்னன்னு தெரியல. அந்த பீரங்கிக்குள்ள இருக்க வாக்கி டாக்கி மூலமா யாரோ பேசுறாங்க. என்ன தம்பி உள்ள நல்ல வசதியா இருக்கா அப்படின்னு கேட்க, இதை கேட்ட ரிக்குக்கு போன உயிர் இப்பதான் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. ஏய் நண்பா, நான் சொல்றத நல்லா கேளு. அங்க பீரங்கிக்குள்ள எதனா துப்பாக்கி இருந்தா அதை எடுத்துக்கிட்டு உன்னுடைய வலது பக்கமா இருக்க ரோட்ல இறங்கி ஒரு 50 அடி தள்ளி ஓடிவா. அங்க நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கு அங்க இருக்க ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வெளியே இருக்க ஜாம்பி எல்லாத்தையும் சுட்டு சாகடிச்சுட்டு அந்த ஆள் இருக்க இடத்த நோக்கி போறான். அங்க போனா ஒரு சின்ன பையன் தான் இருக்கான். இவனோட பேரு கிளென். அங்க இருந்து தப்பிச்சு வேற வழியா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது அங்க இருக்க ஜாம்பிங்க இவங்களை கடிக்க வருதுங்க. அதே நேரம் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இருந்து 2 பேர் வந்து அந்த ஜாம்பியில அடிச்சு போட்டுட்டு இவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. உள்ள வந்த ரிக்க ஒரு பொண்ணு துப்பாக்கி வச்சு மிரட்டுறா. இவளோட பேரு ஆண்ட்ரியா.